அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் கீதை வரிகள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வாழுங்கள். மற்றவர்களின் விருப்பத்திற்கு என்றுமே அடிமையாக இருக்காதீர்கள். நீங்கள் சிறந்தவராக இருக்க விரும்பினால் சிறப்பாகவும் நேர்மறையாகவும் சிந்தியுங்கள். ஒரு நபர் தனது சொந்த மனதின் முயற்சியால் மட்டுமே உயர முடியும். சுய கட்டுப்பாடு என்பது வெற்றியின் மந்திரமாகும். உங்கள் ஆசைகள்தான் அனைத்து துன்பத்திற்கும் அடிப்படை காரணமாகும். புலன்களின் உலகில் உருவாக்கப்பட்ட இன்பங்களுக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு. அவைகள்தான் துன்பத்தை பிறப்பிக்கும். வெளிப்புற ஆடம்பரமானது குறுகிய காலத்திற்கு மட்டுமே மகிழ்ச்சியை தருகிறது. அமைதியாக இரு. எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை எப்போதும் திசை திருப்பும். நீங்கள் உள் அமைதியை விரும்பினால் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். சீரான வாழ்க்கையை வாழுங்கள். அது உங்களுக்கு அமைதியை தரும். வெளி விஷயங்களிலிருந்து விலகுவதே உள் அமைதிக்கான ஒரே வழியாகும். உங்களிடம் இருப்பதை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். நீங்கள் வெறும் கையுடன் வந்தீர்கள், வெறும் கையுடன் செல்வீர்கள். அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம். நீங்கள் சரியாக இருந்தால் எப்போதும் பேசுங்கள். மற்றவர்களை பற்றி குறை கூறாதீர்கள். கடமைகளில் குறைகளைக் கண்டு எவரும் கடமைகளை கைவிடக்கூடாது. நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பதை போல ஒவ்வொரு செயலும் குறைபாடுகளால் சூழப்பட்டுள்ளது. நல்ல செயல் ஒருபோதும் வீணாகாது. எப்போதும் கடவுளால் வெகுமதி அளிக்கப்படும். நல்ல வேலைகளை செய்பவர் எவரும் இங்கேயோ அல்லது வரப்போகும் உலகத்திலோ கெட்ட முடிவை ஒருபோதும் அடைய மாட்டார்கள். முக்தியின் வழி நல்ல காரியங்களை செய்து பிரகாசிக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் மறுபிறவி எடுக்க வேண்டும். மனித நேயத்தை நேசிப்பவர்களையே கடவுளும் நேசிக்கிறார், ஆணவத்தை அல்ல. அமைதியாக இருங்கள். அன்பு செலுத்துங்கள். தன்னலமற்ற தன்மையை கடைபிடியுங்கள். தன்னலமற்ற சேவையின் மூலம் நீங்கள் எப்போதும் பலனடைவீர்கள். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உள் அமைதியை பெறுவீர்கள். நன்றி. வணக்கம்.